திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த குருவிமலை கரைகண்டேஸ்வரர் ஆலயம் மற்றும் சிறுவல்லூர் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. போலூர் ஐப்பசி மாதத்தின் பௌர்ணமியை முன்னிட்டு அனைத்து சிவாலயங்களிலும் சிவலிங்கங்களுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் அன்னாபிஷேகத்தை கண்டால் கோடி புண்ணியம் என்பார்கள். அதுபோல் இந்த அன்னாபிஷேகத்தில் கொடுக்கப்படும் அன்னத்தை வாங்கி உண்டால் வேண்டுதல் நிறைவேறும். அந்த வகையில் ஐப்பசி அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானது. ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். சிவன் கோயில்களில் தினந்தோறும் 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடைபெறும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானது. அதுபோல் கோடி சிவலிங்கங்களை பார்த்த புண்ணியமும் கிடைக்கும். இந்த ஆண்டு ஐப்பசி அன்னாபிஷேகம் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. சிவன் கோயில்களில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. லிங்கம் முழுவதும் அன்னம் சாத்தப்பட்டிருக்கும். இந்த அன்னத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த நாளில்தான் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியில் சிவனுக்கு அன்னமிட்டு அபிஷேகம் செய்தால் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும். அன்னாபிஷேகத்திற்கு அரிசி வாங்கி கொடுத்தால் நம் வீட்டில் உணவு தட்டுப்பாடு இருக்காது. அதிகாலை முதலே சிறப்பு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் மாலையில் பல வகையான வண்ண மலர்களால் சிவனுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பழ வகைகள், காய்கறிகள், அன்ன வகைகள் உள்ளிட்ட பொருட்கள் வைத்து அன்னாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பல வகையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் அன்னங்களை கொண்டு சிறப்பு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.